தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் பிடிசி குவார்டர்ஸ் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வடிந்த நிலையில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரத்தை பதிவு செய்யலாம். அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் புயல் கனமழை காரணமாக பெருளவு பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர், வரதராஜபுரம், பிடிசி குவார்டர்ஸ் ஆகிய பகுதியில் மழை வெள்ளத்தால் பெருமளவு பொதுமக்கள் பாதிக்கப்படும். குறிப்பாக பிடிசி குவார்டர்ஸ் பகுதியில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்தனர். சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தரைதளம் முழுவதும் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் தண்ணீரை அப்புறப்படுத்த பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை இறங்கி அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு படிப்படியாக சுமார் 5 நாட்கள் மேலாக தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பும் என நினைத்திருந்த நிலையில் தற்போது 8 நாட்கள் ஆகியும் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வீட்டுக்குள் துர்நாற்றம் அதிகமாக, வீட்டுக்கு சுத்தம் செய்வதற்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் துர்நாற்றம் அதிகமாக வீசுவது. சமீபத்தில் தமிழக அரசு நிவாரணமாக 6000 ரூபாய் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த 6000 ரூபாய்க்கான டோக்கன் கூட இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை என சாலையில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு இது குறித்து தகவல் அறிந்த மணிமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைவில் உங்களுக்கு 6000 ரூபாய்க்கான நிவாரண பொருளான டோக்கன் வழங்கப்படும் என தெரிவித்தனர். அதன் பிறகு பொதுமக்கள் கலந்து சென்றனர். மேலும் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பாத சூழ்நிலை ஏற்பட்டது. விரைவில் இவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.